28க்கு 50 அடி அளவுள்ள 3.25 சென்ட் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்தபடி பெயிண்ட் வர வச்சு இந்த 3BHK வீட்டை டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங், பெரிய லிவிங் ஹால், உட்காந்துக்கிட்டே சாமி கும்பிட்ற மாதிரி உட்டன் பூஜா கேபினெட், 21க்கு 11 அடி சைஸில் பெரிய கிச்சன் கம் டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம், அதில் ஒன்று 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம், 3லேயுமே பெரிய சைஸில் அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட் சைட் பாத்ரூம், லாஞ்ச், ஃப்ரண்ட் பால்கனி, தனியாக லாண்ட்ரி ரூம்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே வுட்டில் அட்ராக்டிவாக இன்டீரியர் செஞ்சு ஒரு அழகான 3BHK செமி ஃபர்னிஷ்ட் டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸை அதை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1400 ஸ்கொயர் ஃபீட். சைட் 28 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கெல்லாம் கொடுத்து லைட் கலரில் பிளான் பண்ணி பார்டர்ஸ்க்கு ட்ரைப் டிசைன்ஸ்க்கு மட்டும் டார்க் கலர் கொடுத்து லேசர் கட் டிசைனிங்கோட எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ சைஸ் 20க்கு 10, வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சிருக்காங்க. சவுத் சைடில் சீலிங் ஹைட் வரைக்கும் பெரிய உட்டன் டிவி யூனிட் ரெடி பண்ணி அதுக்கு அட்டாச்சாக நார்த் ஃபேசிங்கில் உட்டன் பூஜா கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா கேபினெட்டில் நாம் உட்காந்துக்கிட்டே சாமி கும்பிட்றதுக்கு வசதியாக கீழே பார்த்தீங்கன்னா ட்ராலி டைப்பில் பெஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த பெஞ்சு கீழே வீல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வெளியே இழுத்துக்கலாம், அதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் வித் வுட் டிசைன் டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு ஸ்பாட் லைட்ஸும் கோல்டன் கலரில் நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸும் சென்டரில் ஒரு அழகான சேண்ட்ரே லைட்டும் மாட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் மெயின் டோருக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் அண்டு வுட்டில் அழகாக பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே புத்த ஸ்டாச்சு அண்டு லைட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து கிச்சன் கம் டைனிங் என்றாரோ சைஸ் 22க்கு 11. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு ஒயிட் குவார்ட்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை நம்ம அவுட் சைட்லேயே ஃபிட் பண்ணிக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர் ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூரா அதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்பில் எண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸோட மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில ஹேங்கிங் லைட்டோட அழகான பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப். இது பேக் சைடு எக்ஸிட் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. அவுட் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா. இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் 5க்கு 3 இந்தியன் டாய்லெட் டைப். அடுத்து கிச்சனில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 16க்கு 11.
ஃபால் சீலிங் ஒர்க், லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுக்கு அடியில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே எல்இடி டச் சென்சாரோட அழகான ஷேப்பில் மிரர் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸ் மாதிரி சிவில் ஒர்க்ஸ்லேயே டிசைனிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் லேசர் கட் டிசைனில் அழகாக கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 12x8 அடி சைஸில் லான்ச். அடுத்து லான்ச்சிலிருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x16. ஃபால் சீலிங் ஒர்க், லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 12x5. பாத்ரூம் நல்ல பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x11. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x5. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்டர் ஆகிறோம். சைஸ் 17x10. தரைக்கு செக்குடு பேட்டர்னில் மேட் ஃபினிஷ் ஸ்டைல்ஸும் ஃப்ரண்ட்டில் கிளாஸ் ஹேண்ட் ரெயிலும் கொடுத்துருக்காங்க. இது லாண்ட்ரி ரூம். உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான மேடையும் அமைச்சிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் பக்கத்தில் தொப்பம்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீடோட டோட்டல் ப்ரைஸ் 1,25 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.